ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் பார்க்க போகிறோம். அதை நம்ம வந்து வித்தின் 5 மினிட்ஸில் நம்ம வந்து பண்ணிவிட்டு வெளியே போகிற மாதிரி பஃப் வச்சு நம்ம வந்து 3 டிஃப்ரெண்ட் பார்ட்டிஷனில் வந்து நம்ம அந்த ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறோம். ஸோ வந்து நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து ஹேரை வந்து நம்ம சிக் எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வெட் ஹேரில் பண்ணக்கூடாது. நல்லா ஹேர் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் பண்ணலாம். ஏன்னா நம்ம பஃப் வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை ஹேரில் வச்சா தான் நம்ம பஃப் வந்து கரெக்டாக நிற்கும். நான் பஃப் வைக்கிறதுக்கு எந்த ஹேர் ஆக்சசரிஸும் நான் வந்து யூஸ் பண்ணலை. ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் என்னென்னா, நான் ஜஸ்ட்டு வந்து முன்னாடி வந்து கொஞ்சம் முடி கரெக்டாக நம்ம புருவத்தோட அந்த எண்டில் எனக்கு ஏற்ற மாதிரி அங்கேருந்து முடியை வந்து முன்னாடி எடுத்துக்கிட்டு அதை வந்து நான் வந்து ட்விஸ்ட் பண்ணி பஃப் மாதிரி வைக்க போகிறேன். உங்களுக்கு ஹேர் வால்யூமாக இருந்தால் பஃப் வைக்கிறது கொஞ்சம் ஈஸி. பட் உங்களுக்கு வந்து தின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பேக் கோம் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா பஃப் வைக்கலாம். ஸோ தட் உங்கள் பஃப் வந்து கொஞ்சம் நல்லா எடுத்து காட்டும், கொஞ்சம் எடுத்து நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா முடியை எடுத்துகிட்டு ட்விஸ்ட் பண்ணுறேன். 2-3 ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முன்னாடி நான் வைக்கிறேன். எப்படி நான் ட்விஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் சைடாக ஒரு தடவை பண்ணியும் காமிச்சிருக்கேன். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் முன்னாடி வந்து லைட்டாக தூக்கி விடணும். இப்போ நான் பண்ணுற மாதிரியே ட்விஸ்ட் பண்ணிவிட்டு முன்னாடி கொஞ்சம் முடியை அப்படியே தூக்கி விடணும். ஸோ நான் அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ஒரு ஹேர் பின் வச்சு குத்திக்கிறேன். ஸோ பஃப் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹேர் பின்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஹேர் கிளிப் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சீவ கீழே வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பின் வச்சு நல்லா பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளிப் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்படியே நீங்கள் ஹேர் ஸ்டைல் முடிச்சுக்கலாம். பட் இப்படியே விட்டோம்னா எனக்கு வந்து ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம வந்து ஹேர் வந்து எனக்கு கேர்லி ஹேர்னால கொஞ்சம் நேரத்துலேயே கசன்னு ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம்னா அதை எடுத்து நீங்கள் ஸ்டைல் பண்ணிக்கலாம். 2 சைடும் நான் முடியை எடுத்து என்ன பண்ணேன்னா அப்பர் டைரெக்ஷனில் வந்து பின்னாடி கூடி நான் கிளிப் வச்சு குத்த போகிறேன். நீங்கள் வந்து கீழே டவுன்வர்ட் பண்ணிங்கன்னா அது வந்து அந்த ஸ்டைல் வந்து உங்களுக்கு வராது. ஸோ நீங்கள் அப்பர் டைரெக்ஷனில் பண்ணிங்கன்னா உங்கள் பஃப் வந்து ஃபுல் ஒரு பெரிய பஃப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இதே போலவே நான் இன்னொரு சைடும் வந்து இதே மாதிரி வந்து கிளிப் வச்சு நான் 2 சைடும் இது பண்ணிக்கிறேன். ஸோ இதோட இந்த ஹேர் ஸ்டைல் வந்து முடிஞ்சிச்சு. நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் லைட்டாக கோம் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இந்த ஹேர் ஸ்டைல் ஓவர் ஆகிடும். நான் ரொம்ப பெருசாக பஃப் வைக்கல. ரொம்ப பெருசாக வச்சோம்னா மண்டையை தாண்டி அது தெரியும். ஸோ கொஞ்சம் அது காமெடியாக இருக்குன்றதுக்காக நான் ஓரளவு நீட்டாக வந்து வச்சுருக்கேன். ஸோ வந்து நீங்கள் எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுனாலும் நீங்கள் ஆக்சசரிஸ்லாம் வந்து கடைசியாக வந்து வியர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து அப்போ தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ண முடியும் ஹேர் ஸ்டைல்ஸ். நீங்கள் ஹேர் ஸ்டைல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வேணாலும் கூட உங்களுக்கு பஃப் வந்து கொஞ்சம் தூக்கி இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிளிப்பை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டால் பஃப் வந்து ஏற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் ஹேர் ஸ்டைல் பார்க்க போகிறோம். இது வந்து சைடு பஃப் வந்து 2 சைடு வந்து வச்சு எப்படி வந்து நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுவுமே உங்கள் ஐப்ரோ முடிகிற அந்த எண்டில் வச்சு நீங்கள் கரெக்டாக உச்சி எடுத்து அதுக்கப்புறம் நம்ம ஸ்டைல் பண்ண போகிறோம். இது எல்லாமே வந்து பிகினர் ஸ்டெப்ஸ் தான். ஸோ வந்து உங்களுக்கு வந்து நீங்களாம் உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ண தெரில, இல்லை நீங்கள் இப்போ தான் ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறீங்க, இது வரைக்கும் அம்மா கிட்ட தான் தலை சீவிருக்கீங்க அப்படின்னா இந்த ஹேர் ஸ்டைல்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நீங்கள் பழக அது வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நான் கையில் காட்டுற அளவுக்கு வந்து நீங்கள் அங்கேருந்து வந்து முடி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன எடுக்கும்போது வந்து உங்களுக்கு நிறைய கையில் வந்து முன்னாடி முடி இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வால்யூமாக முன்னாடி முடி எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பஃப் வந்து பெருசாக நிற்கும். முன்னாடி வால்யூமே இல்லாட்டி பஃப் வந்து கரெக்டாக நிற்காது. ஸோ பெரிய முடியாக கொஞ்சம் வகுடு பண்ணி பெருசாக எடுத்துக்கோங்க. நீங்கள் முன்னாடி முடி எடுத்தது போக மிச்ச முடியெல்லாம் வந்து பேக்வேர்டு கூடி நீங்கள் சீவி வச்சுக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் ட்விஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த முடி வந்து அந்த ட்விஸ்ட் பண்ண முடியோடு சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேர் ஸ்டைல் பின்னாடி பார்க்கும்போது கொஞ்சம் பேக் சைடு பார்க்கும்போது ஹேர் ஸ்டைல் நல்லா தெரியாது. ஸோ நீங்கள் முடியை முன்னாடி எடுத்து வச்சக்கப்புறம் பேக்ஸ் கோம் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இந்த முடியை வந்து நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி பின் பண்ணிடுங்க. ஆக்சுவலி கேர்லி ஹேருக்கு வந்து எந்த ஹேர் ஸ்டைல் போட்டாலும் அந்த ஹேர் ஸ்டைல் அவ்வளோவா எடுத்து காட்டாது. ட்விஸ்ட் பண்ணும்போது நல்லா டைட்டாக ட்விஸ்ட் பண்ணி நம்ம கிளிப் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேரை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம முன்னாடி வந்து இழுத்து விட்டுக்கலாம். ஸோ நல்லா நான் ட்விஸ்ட் பண்ணிவிட்டேன். ட்விஸ்ட் பண்ணனால பின்னாடி உங்களுக்கு அந்த சைடு வகுடு வந்து தெரியும், நீங்கள் பஃப் வைக்கும் போது தெரியும்.
ஒரு சைடு மட்டும் பஃப் வச்சுட்டு ஒரு சைடு நம்ம விட்டால் அது கொஞ்சம் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த சைடுக்கு ஏற்ற மாதிரி நான் இங்கிட்டு முடியை வந்து சைடாக சீவிட்டு அப்வர்ட் டைரெக்ஷனில் சீவிட்டு அதை வந்து குட்டி பஃப்பாக நான் வைக்கிறேன். இந்த முடிக்கு ஏற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். இந்த பஃப்புக்கு ஏற்ற மாதிரி இங்கிட்டு லைட்டாக தூக்கி இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி லைட்டாக இங்கே வந்து இங்கே விட அங்கே ரொம்ப தூக்கி இருக்க மாதிரி வச்சாலுமே ரொம்ப வந்து ஆக்வர்டாக இருக்கும். ஸோ வந்து அது மேட்ச் ஆகாது. ஸோ கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி இது பஃப் வச்சுட்டு லைட்டாக நம்ம முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்து விட்டுக்கலாம். ஸோ முன்னாடி வந்து ஹேர் ஸ்டைல் முடிஞ்சிருச்சு. நான் ஹேர் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா ப்ரைட் மாதிரி போடலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து இதை நீங்கள் வெறும் கிளிப் மட்டுமே போடலாம். பட் எனக்கு இந்த மாதிரி போடும்போது வந்து முன்னாடி வச்சு நம்ம வந்து பூரான் சடை போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டுக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் கிராண்டாகவே இருக்கும். அந்த லுக்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு பெரிய ஹேர் ஸ்டைல் பண்ண லெவலுக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி போடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து முன்னாடி வந்து ப்ரைட் மாதிரி போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் ஸ்டைல் பண்ணுறதுக்கு எக்ஸஸ் முடியை எடுத்து விட்டுட்டேன். ஸோ இதோட இந்த ஹேர் ஸ்டைல் வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்ட்ரைட் பார்ட்டிஷன் எடுத்து பஃப் வைக்க போகிறோம் 2 சைடும். ஆக்சுவலி ஸ்ட்ரைட் பார்ட்டிஷன் வந்து நிறைய பேருக்கு வந்து பஃப் வந்து செட் ஆகாது. பட் நம்ம பண்ணுற விதத்தில் பண்ணோம்னா அது இன்னும் அழகாக இருக்கும். பட் சில ஃபேஸ் ஷேப்புக்கு வந்து இந்த ஸ்ட்ரைட் பார்ட்டிஷன் வந்து நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் ஹார்டின் ஃபேஸ் ஷேப்பாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைட் பார்ட்டிஷன் லுக் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அதில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுலேயும் வந்து நான் அப்வர்டாக வந்து சீவிட்டு அதுக்கப்புறம் வந்து பஃப் வைக்கிறேன். ஸோ நீங்கள் சைடு கூடி கொண்டு போனீங்கன்னா ஹேர் வந்து கீழே கூடி போயிடும். ஸோ பஃப் மாதிரி நிற்காது. ஸோ அப்வர்ட் டைரெக்ஷனில் வந்து சீவிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்விஸ்ட் பண்ணி பின்னாடி வந்து கிளிப் பண்ணிடலாம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் இதோட கிளிப் போட்டு நீங்கள் முடிச்சுக்கலாம். இல்லை கிளிப் போட எனக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் போனிடெயில் மாதிரி போட்டுக்கலாம். இல்லைனா சைடு போனிடெயில் போட்டுக்கலாம். ஸோ இதோட வந்து அதை வந்து பார்க்க வந்து அந்த லுக் வந்து சிம்பிளாக நீட்டாக இருக்கும். ஸோ இது 3மே ரொம்ப சிம்பிளான ஈஸியான வந்து ஹேர் ஸ்டைல். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இதிலே வந்து இந்த ஸ்ட்ரைட் பார்ட்டிஷனே நம்ம சைடாக கொஞ்சம் கொஞ்சமாக முடியை எடுத்து கிளிப் பண்ணி ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணலாம். அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அது இன்னும் வந்து ஸ்ட்ரைட் பார்ட்டிஷனை வந்து அழகாக காட்டும் அந்த ஹேர் ஸ்டைல். ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள். அது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நம்ம சேனல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.